கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. பாருங்க, ஒவ்வொரு காலம் இருக்கு இல்லையா? சந்தோஷமாவே யாரும் இருந்துறது இல்லை, செழிப்பாவே யாரும் இருந்துறது இல்லை. எப்பவுமே துக்கமாவே தாங்க இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை, துக்கமா தான் இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். பாருங்க, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. ஒருவர் மேல நம்ம அன்பு செலுத்தணும்னா அதுக்கும் ஒரு என்ன இருக்கு, காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமா தான் இருக்க முடியும். அவரு நம்மில் அன்பு கூர்ந்தது போல வேறு அப்படி ஒரு அன்பு செலுத்த முடியுமான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. பாருங்க, நீங்க எந்த காலத்துல நீங்க இருந்திருந்தாலும், ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சமாதானம் பண்ணுகிற காலம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு சோர்ந்து போய், எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆம்பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் எழும்பி உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். சமாதானத்தை நதியை போல உங்கள் வாழ்க்கையில அவர் பெருக பண்ண போகிறார். என் குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, நான் வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதியா வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க பல விதத்துல நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டு. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்க நிச்சயமா சமாதானமா வாழ முடியும். ஏன்னா சமாதானம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சமாதான கர்த்தர், சமாதானக்காரர், சமாதான பிரபு அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்திலும், உங்கள் உள்ளத்திலும், உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும், நீங்க வேலை பார்க்கிற இடத்துலையும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை இன்றைய தினத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்பொழுதும் நீங்கள் சமாதானமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் எப்பேற்பட்ட காலகட்டத்தை கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே, இது சமாதானம் பண்ணுகிற காலம் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனை நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதானம் நதியை போல பாய்ந்தோட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சமாதான கேட்டை கொடுக்கிற எல்லா பிசாசுடைய அந்தகார சக்திகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் சந்தோஷித்து சமாதானமாய் மகிழ்ந்து கழிவுறும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை கூட இருங்க, ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்கிற ஒரு காலம், நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதான ஒரு நாட்கள். இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே நீங்கள் சமாதானத்தோடு வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். God bless you.